இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேலம் ஸ்பெஷல் இனிப்பு உக்களி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கார உக்களி புட்டு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இட்லி அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசியை தண்ணி எதுவும் சேர்க்காம எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனிப்பு உக்களி புட்டுன்றதுனால நம்ம வெல்லம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். வெல்லம் அரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அரிசி அரைப்படாது. அதனால் முதல்ல அரிசி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, ஆனால் வெல்லத்தோட கரைசல் இந்த அளவுக்கு நம்மளுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இதில் ஃப்ரெஷ்ஷான 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைச்சிடுங்க, அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி லிக்விட் பதத்தில் இருந்தது, நம்ம தேங்காய் சேர்த்ததும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைப்பட்டிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி புட்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அடிகனமான பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெல்லம் அரிசி பேட்டரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே பேட்டர் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் நெய் எல்லாம் முழுமையாக இந்த பேட்டர் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா திரண்டு புட்டு பதத்துக்கு வரும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக திரண்டு வந்ததும் இதை இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நல்லா திரண்டு வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான இனிப்பு உக்களி புட்டு ரெடி. நம்ம எப்போவும் ஆவியில் வேக வச்சு செய்கிற புட்டை விட இந்த புட்டு டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வித்தியாசமாகவும் அதே சமயம் ஆரோக்கியமான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பாரம்பரிய ரெசிபீஸ்லாம் ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.